ரட்சிப்பு வேற யார் இடத்துலயும் வராது. என்ன சொல்லுது? ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯು ಇನ್ನು ಯಾರಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಆ ಹೆಸರಿನಿಂದಲೇ ಹೊರತು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿಂದಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ஆகுவதில்ல. ஆமென். வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் இயேசு என்ற அந்த ஒரு நாமம் அல்லாமல் வேறு நாமத்துல மனிதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஒரு மனுஷன் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், தாவீது சொல்றார், நான் என் தாய் கருவிலிருந்து பொறுப்போத்துக்கு முன்பதாகவே நான் பாவி என்றார். அல்லேலூயா. நான் கேவலம் கர்ப்பத்துல ஒரு தூசியா இருக்கும் போதே நான் பாவி. ஆமென். அந்த பாவத்தை நீக்கிறவர், அந்த பாவத்தை மன்னிக்கிறவர், போக்குறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். எப்படினா அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இலவசமான ரட்சிப்பு கிடைக்குது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, நித்திய நரகத்திலிருந்து அந்த நாமம், இயேசு என்ற நாமம் விடுவிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களேன். ரோமர் 10:10. ಎತ್ತು ಬಿಟ್ರೆ ಓದ್ಬಿಡ್ಬೇಕು ಟಕ್ಕಂತ. இருதயத்தால் நம்புறது மூலமா நீதி வெளிப்படுகிறது. வாயால அறிக்கை செய்யும் போது ரட்சணை ஆகுது. தமிழ் பைபிள் யாருக்குன்னா இந்த படிங்கம்மா. தமிழ் பைபிள் நீங்க படிக்கிறது ஐயா படிங்க. கன்னடவா? அல்லேலூயா. அது என்ன சொல்லுது வசனம்னா, இருதயத்தால அவர்தான் தேவன், அவர்னால தான் ரட்சிப்பு, அவர்னால தான் விடுதலை, அவர்தான் உண்மையானவர், அவர்தான் பாவிகளை தேடி வந்து சிலுவையில பாவத்துக்காக பலியாகி தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் அவர் ஜீவனை பெற்றுக் கொண்டார். அவர் பரலோகத்துக்கு போகிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று இருதயத்தால நாம் நம்பும் போது, வாயால அதை அறிக்கை செய்யும் போது நாம் என்ன பண்றோம்? ரட்சிப்பு பெறுறோம். இந்த ரட்சிப்புக்கு பணம் எதுவுமே நம்ம கட்டுறது இல்லை, அது இலவசமான ரட்சிப்பு. ஏனென்றால் ஆண்டவர் தேவன் பிதா யோவான் 3:16 சொல்லுது, உலகத்தின் ஜனங்கள் மேல அப்படியாக அன்பை கூர்ந்து தன்னுடைய ஒரே நேசகுமாரனை அப்படின்னா வார்த்தையான கிறிஸ்துவை இயேசுவா இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த இயேசுவை இருதயத்துல நம்புகிறவன் ஒருவனும் கெட்டு போக மாட்டான். அவன் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றுதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். அல்லேலூயா. அந்த இயேசுவை நம்ம தவம் பண்ணி வாங்குறது இல்லை, தவம் பண்ணி சர்க்கஸ் எல்லாம் பண்றது இல்லை. அல்லேலூயா. இருதயத்தால நீ அறிக்கை செய்யும் போது அவர் உண்மையானவர், அவர்கிட்ட ரட்சிப்பு இருக்குது, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என் பாவத்தை மன்னிப்பார் என்று நீ அறிக்கை செய்யும் போது நீ ரட்சிக்கப்படுற என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டமே, அப்ப ஞானஸ்தானம் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறது. அவன் பாருங்க, அவன் எப்படியாப்பட்டவன் என்று பார்க்கிறோம். 2வது வசனாவதி. பாருங்க, அவன் பக்தன். பக்தன் என்றால் தேவனை பக்தி செய்கிறவன். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், பக்தி, அதுதான் பக்தி. பாருங்க, அவங்க குடும்பம், வீடு, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாங்க. பெரிய பணக்காரனாகவும் இருந்தான், பணம் இருந்துச்சு இவங்கிட்ட, ஒரு பதவியில இருந்தான், இவன் ஒரு பெரிய சோல்ஜரா இருந்தான், இவனுக்கு கீழே 100கணக்கு சிப்பாயிக வேலை பண்ணி இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் இவன் யாரா இருந்தான்? தேவனுக்கு பக்தனா இருந்தான். அவனும் அவன் குடும்பமும் எப்படி இருந்தாங்களா? தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
பாருங்க, பக்தி தேவனுக்கு பயப்படுறது மாத்திரம் அல்ல, அநேகருக்கு ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தாங்களாம். ஆமென். அப்படின்னா தேவனுக்கு பிடிச்ச காரியங்களை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, செய்து இருந்தாங்க. ஆனா இவருக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. என்னன்னா, இவர் இன்னும் என்னாவல ரட்சிக்கப்படல. எல்லாம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. தான தர்மங்கள் கர்த்தர் சொன்னார், இல்லாதவனுக்கு கொடு, ஏழைகளுக்கு இறங்கு, கடன் கொடு, வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியம் பாரு, அனாதிகளை சேர்த்துக்கோ, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடை கொடு என்று இயேசு சொல்லியிருந்தார் முதல்ல. ஆமென். இதெல்லாம் யாருக்கு நீ செய்றியோ இதெல்லாமே எனக்கு செய்தது என்று இயேசு சொல்லியிருந்தார். ஆமென். அவங்க கிட்ட எதிர்பார்க்காத, நான் இது செஞ்சிருக்கிறேன், அவன் எனக்கு கைமாற அதெல்லாம் செய்வானான்ட்டு எதிர்பார்க்காத. நீ எதை செய்தியோ அது கர்த்தருக்கென்று செய்தது என்று நீ விசுவாசி. அது தேவையானது கர்த்தர் உனக்கு சந்திப்பார். இந்த வசனங்களை இவன் பார்த்திருக்கிறான், கேட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பக்தியாவும் இருக்கிறான், பயந்தவனாவும் இருக்கிறான். எப்படி அவன் வண்டியில குடும்பத்தோடு தான தர்மங்களும் செய்து கொண்டிருந்தான். பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அனுதினமும் அவன் என்ன செய்திருந்தான், தேவனிடத்துல ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ಅಷ್ಟೇನಾ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು, ಸಾಕು. அல்லேலூயா. இவனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்தவங்களோ, இவனுக்கு இவ்வளோ உள்ள குணங்கள் இருந்தாலும் ஒன்று கம்மியா இருந்தது, ரட்சிப்பு என்ற காரியம். அல்லேலூயா. அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், படிச்சு பாருங்க. அங்க இயேசு நிக்கோதேமன் என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 3ல இருந்தே படிக்கும். ಇಲ್ಲಿಂದ 3ರಿಂದಾನೇ ಓದಿ. ಫಸ್ಟ್ ಇಂದ ಪರಿಸಾಯರಲ್ಲಿ, ಅಲ್ಲಿಂದ ಓದಿ. ಪರಿಸಾಯರಲ್ಲಿ ಯೋಧ್ಯರ ಹಿರಿ ಸಭೆಯವನಾದ நிக்கோதேமனெம்ப ಒಬ್ಬ மனுஷன். இவர் யார் என்றால், இந்த யூதருக்கு இவர் ஒரு பரிசாயர், அப்படின்னா ஒரு போதகர் இவர். ஆமென். இவர் இந்த மோசேயின் நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி அந்த நியாய பிரமாணத்தை அநேக ஜனங்களுக்கு அவர் போதிக்கிற ஒரு பெரிய போதகரா இருந்தார் நிக்கோதேம் என்றவர். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவர் கிறிஸ்து அல்ல, இவர் வர வேண்டிய மெசியா அல்ல, இவர் மரியாளுக்கு பிறந்தவர், அந்த யோசப்புடைய மகன், அப்படின்னா கார்பெண்டர், தச்சன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஜனங்க இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இந்த நிக்கோதேம், இந்த போதகன், இயேசு செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை பார்த்து இவனுக்குள்ள விசுவாசம் வந்தது, இவர்தான் வர வேண்டிய மெசியா. ஏன்னா மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு யூதருக்கு ஒரு ராஜா, அப்படின்னா தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு ரட்சகர் பெருக்க போகிறார் என்று மோசேயின் நியாய பிரமாணத்துல முதல்ல கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்காக இவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு ரட்சகர் வரப்போகிறார் அப்படின்னா இப்ரே பாஷையில மெசியா வரப்போகிறார் என்று இவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. பல ஆண்டு, பல வருஷங்கள் வெயிட் பண்ணும் போது இயேசு வந்து எப்படி பிறந்தார் என்றால், அவர் தேவனால, பிதாவின் சித்தத்தினால, பரிசுத்த ஆவினால மரியாதையின் கர்ப்பத்திலே இயேசு பிறந்து வந்தார். ஆனா ஜனங்க எதை ஏத்துக்கலனா, ஒரு தாவீதின் ராஜா வம்சத்திலிருந்து இயேசு பிறக்கணும். ஆனா இவர் பிறந்தது எங்க, வழியில இவருக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் ஒரு ரூம் இல்ல, மாட்டு கொட்டாயில வச்சாங்க. அத ஜனங்க ஏத்துக்கல. இவர் கிறிஸ்து, இவர் தான் மெசியான்ட்டு இவங்க ஒத்துக்கல. அதனால இயேசுவை பார்த்தாலே வெறுத்தாங்க. இயேசுவை பிடிச்சி எப்படின்னா சிலுவையில போட்டு கொல்லணும், தேவன் நாமத்தை தூஷிக்கிறார், இவர் தான் தேவன் என்று சொல்றார் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு கண் இருந்தது. அந்த யூதர்களுக்கு, பரிசாயர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு, எல்லாருக்கும். ஆனா இந்த நிக்கோதேம் என்ற இந்த ஊழியக்காரன், போதகன், இயேசு செய்கிற எல்லா அடையாளத்தை கண்டு விசுவாசித்து பக்கத்துல வந்து இயேசு கிட்ட பேசினா,
எங்க அவங்களுடைய ஜனங்க இவரையும் புடிச்சு அடிச்சு சிலுவையில போட்டுறாங்கன்ட்டு பயந்து இரவு நேரத்துல என்ன பண்றாரு, யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சின்னு வந்து இயேசு கிட்ட மீட் பண்றாரு. இயேசுவை மீட் பண்ணும்போது அவர் சொல்ற வார்த்தை படிங்க. ராத்திரி நேரத்துல இயேசுவின் இடத்துல வந்து அவருக்கு, குருவே பாருங்க, நீர் தேவனிடத்துல இருந்து வந்த போதகர் என்று நான் அறியேன். நீ செய்கிற இந்த சூச்சக்காரனா இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவனுடைய உதவி இல்லாமல் செய்வது யாருனாலும் ஆகாத காரியம். அப்புறம் அதற்கு இயேசு, நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒருவன் புதுசாக அப்படின்னா புதிதாக பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்புன்றது முக்கியமான விஷயமா இருக்குது. புதுசா பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அதே போலதான் இந்த இடத்துல கொர்நேலியு என்ற இந்த 100க்கு அதிபதியும் பக்தி உள்ளவனா இருந்தான், தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தான், குடும்பத்தோட தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தார்கள், ஜெபம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். எல்லாமே இருந்து கூட ரட்சிப்புன்ற ஒரு காரியம் இல்லாததுனால அவன் என்ன ஆக மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பிரவேசிக்கவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. இங்க துபாய்க்கு போறாங்க, ஃபாரின் போறாங்க, விசா கொடுத்தாதான் போக முடியும். வெறும் விசா வச்சுட்டு போயிட முடியுமா? உனக்கு பாஸ்போர்ட் வேணுமே. விசா அங்கத்துல இருந்து ஒருத்தன் அனுப்புறான் என் வேலைக்கு, இந்த மாதிரி ஆளை நான் ஜெகதீஷ என்ன பண்றேன், ஜெகதீஷ நான் என்ன பண்ண போறேன், எங்க ஊருக்கு நான் வெல்கம் பண்றேன், அழைக்கிறேன், அதனால நீங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், எனக்கு அவர் தேவை, எனக்கு வேலை இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு வேலை இருக்குது அவருக்குன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அனுமதிக்கணும் அவர் போறதுக்கு. அப்படியெல்லாம் போக முடியாது, அது விசா. அப்போ வெறும் அவர் கொடுத்த விசா வச்சுன்னு ஏர்போர்ட் உள்ள போய் பிளைட் ஏறி போயிட முடியுமா? பாஸ்போர்ட் கேட்குவோம் எங்க ஏர்போர்ட் கிட்ட, இல்லையா? பாஸ்போர்ட் இருக்கணும், விசா அளிக்கப்பட்டு இருக்கணும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்பதாக இந்த மண்ணுலகத்துல பூமியில இருக்கும்போது அவர் சொல்லிட்டார், பரலோக ராஜ்யம் உங்களது. விசா கொடுத்துட்டார் அவரு, அவர் விசா கொடுத்துட்டு போயிட்டார் அவரு. இப்ப போறது யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. பாஸ்போர்ட் யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். சாதாரண இந்த பூமி அழிஞ்சு போற பூமிக்கே ஒரு பாஸ்போர்ட், ஒரு விசா என்று இருக்கும்போது அழியாத ராஜ்யத்துக்கு எப்படியாப்பட்ட அடையாளங்கள் இருக்கணும்? அதுதான் ஞானஸ்தானம். ஆமென். ஞானஸ்தானம் இல்லாமல் விசா கொடுத்துட்டு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார் இயேசு, நீங்க எல்லாம் என்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நீங்க எல்லாம் என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டார் விசா. அப்போ ஞானஸ்தானம் என்ற ஒரு பாஸ்போர்ட் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாஸ்போர்ட் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதே போல ஞானஸ்தானம் என்ற ஒரு அடையாளம் நமக்கு இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் இயேசு சொன்னார் நிக்கோதேமுக்கு, ஐயா நீ போதகன், உனக்கு தெரியாதா? அல்லேலூயா. நீ பயங்கரமா பைபிள் படிச்சிருக்கிற, உனக்கு தெரியாதா? ஒருவன் புதுசாக பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா. புதுசா பிறக்கிறது அப்படின்னா அவன் கேட்கிறான், நான் இப்போ முதிய வயது, நான் எப்படி மறுபடியும் போய் தாய் கருவிலிருந்து பிறந்து வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றா, ஒருவன் ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா. அடியாளம் அப்படி ஜலம்னா என்ன குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமென். ஜலம் என்றால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள நாம் முழுக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடையாளம் தண்ணி, அடையாளம் தண்ணி, ஆனா முக்கியமானது தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அப்போ இந்த நிக்கோதேமுக்கு என்ன கம்மியா இருந்தது? ரட்சிப்புன்றது ஒண்ணு கம்மியா இருந்தது. அல்லேலூயா.
அதுக்கு தான் பேதுருவை என்ன பண்றாரு ஆண்டவர் இந்த கொர்நேலி வீட்டுக்கு அனுப்புறாரு. போப்பா, தான தர்மத்துல அவன் எடுத்த கை, ஜபத்திலையும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், பக்தி உள்ளவனா இருக்கிறான், எனக்கு பயபக்தி உள்ளவனா இருக்கிறான், குடும்பத்தோட எனக்கு பக்தியை காமிக்கிறாங்க, என் மேல பயப்படுறாங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு ரட்சிப்பில அவன் அந்த ரட்சிப்பை எழுந்து போக கூடாது. அதனால நீ என்ன பண்ண, போய் அவனுக்கு ரட்சிப்பை கொடு என்று ஆண்டவர் சொல்றார். பேதுரு வராரு, அநேக வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லி கடைசியா பாக்குறோம் 10:48 சொல்லுது. அப்போஸ்தலர் 10:48 ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷೆ ಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು அப்பனே கொட்டணும். அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, குடும்பத்தோட என்ன பண்ணாங்க, அவங்க ஞானஸ்தானத்தை எடுத்துக்கினாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, உறுதி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா ரட்சிப்புன்றது இல்லைன்னா நம்முடைய ஆத்மாவை நாமே நஷ்டப்படுத்தி கொள்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதுசா பிறக்கிறதுனா நம்ம இன்னைக்கு போறோம், ஞானஸ்தான தொட்டியில இறங்குற உடனே உன் பழைய வாழ்க்கைக்கு நீ என்ன ஆகுற, மரித்து போய் கிறிஸ்துக்குள்ள நீ என்ன ஆகுற, புதுசாக பிறக்கிற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் என்னவா மாறான், புதிய சிருஷ்டியா மாறான். பலதெல்லாம் ஒழிந்து போனது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, புதிதாக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களால ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, பாவம் விசுவாசத்துக்குள்ள மன்னிக்கப்படுது, ஆனா அந்த பாவம் நம்மளை விட்டு பிரியுறது இல்ல. நம்ம மண்ணுக்கு மண்ணாக போகிற மட்டும் அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும். ஆனா ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமா ஆதாமுக்கு பிறந்த யாவரும், நம்மள யாருடைய சந்ததிகள், ஆதாம் ஆபிரகாம் இல்லைங்க, ஆதாமுடைய சந்ததி தான் நம்ம. அல்லேலூயா. அந்த ஆதியில அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆண் ஒரு பெண் என்று ஆண்டவர் உருவாக்கினார் தெரியுமா? அந்த சந்ததி தான், ஒரு ஆண் ஒரு பெண்ணால தான் உலகமெங்கும் ஜனங்கள். அல்லேலூயா. அவன் செய்த பாவம் அவனுக்கு நிமித்தமா பிறந்த யாவருக்கும் இந்த சரீரத்துல என்ன இருக்குது, பாவம் உண்டு. ஆனாலும் கிறிஸ்துவை நம்புறதுனால அந்த பாவம் என்ன ஆகுது, மன்னிக்கப்படுது. அல்லேலூயா. அதுக்கட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாவம் நமக்குள்ள இருந்தே இருக்கும், மண்ணுக்கு போற மட்டும் சரி செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க போராடணும். மாம்சமும் ரத்தமும் ஒன்றுக்கு ஒன்று போராடுது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராது. அல்லேலூயா. உண்டாக்கின ஜீவாத்மா ஒன்று கர்த்தருக்கு போதும்ன்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒருவன் புதுசாக பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன ஆக மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் மீதி வார்த்தை அங்க போய் பேசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் பிறந்த நாள் பெருவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கைகளை தூக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். உனக்கு பிறந்த நாள் என்னப்பா ஏச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா. இது பழைய வாழ்க்கை, இவன் போறோமே அது புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் மகனை ஆசீர்வதி. ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಇನ್ನೂ கொஞ்சம் முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறார். விசுவாசிக்கிறியா? இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உனக்காக மறுபடி உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறார். இயேசு 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு சகல பாவத்தை சாபத்தை நீக்கினார் என்று விசுவாசிக்கிறார். அவர் சொந்த ரட்சகராக இருக்கிறார். சபைக்கு உண்மையா இருக்கியா? எல்லா ஆராதனையில பங்கு பெறுவியா? இல்லை அம்மா அங்கே கூப்பிட்டாங்களோ, சொந்தக்காரன் அங்கே கூப்பிட்டாங்களோ, அந்த சர்ச்சுக்கு போகலாம், இந்த சர்ச்சுக்கு போகலான்ட்டு நீ ரசிக்கப்பட்ட சபையை விட்டு வேறு சபைக்கு போவியா? போக மாட்டேன். உன் அறிக்கையின்படியே உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால ஜான் என்று பேரை கொடுத்து உனக்கு
புதிய கிருபையை நிரப்பு. புதிய